வணக்கம். இந்த 2026ஆம் வருஷத்துல பேங்க்ஸ்லயும், சிபில்லயும் புதிய விதிமுறைகள கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிமுறைகள் நாம பயன்படுத்துற லோன்ல கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் எப்படி பயன்படும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்னென்ன புதிய விதிமுறைகள் எந்தெந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க, என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சிபில் ஸ்கோர்ல ஒரு அப்டேட் ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னா, இனிமே அதாவது ஏப்ரல் 1, 2026ல இருந்து நம்மளோட சிபில் ஸ்கோர் வாரம் ஒரு முறை அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வங்கி 7, 14, 21, 28 இந்த தேதிகளில் அதை சிபில் பீரோவுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம கரெக்டான நேரத்தில் நம்ம லோன்ஸ் எல்லாம் கட்டுறதுனால அந்த லோனுடைய எல்லா அப்டேட்டும் ஒவ்வொரு வாரமாக அப்டேட் செய்யப்படுறதுனால நாம் எடுத்திருக்க லோன் சீக்கிரம் க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்மளோட சிபில் ஸ்கோர் அதிகமாக உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாரம் வாரம் அப்டேட் ஆகிறதுனால கண்டிப்பாக அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சிபிலில் நடந்த முக்கியமான அப்டேட் இதுதான். இந்த விதிமுறையை தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, ப்ரீபேமெண்ட்டு ஃபோர்ஸ் க்ளோஸுக்கு முன்னெல்லாம் சார்ஜஸ் இருந்துச்சு. இப்போ அந்த சார்ஜஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் நாம் வாங்கின ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோனு, பர்சனல் லோனு, எஜுகேஷன் லோனு இது எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே அடைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சார்ஜஸ் இருந்துச்சு. இப்போ ஜனவரி 1, 2026ல இருந்து அந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே அடைச்சோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இஎம்ஐயை குறைக்கிறதுக்கும் லோனை முன்கூட்டியே அடைக்கிறதுக்கும் பெரிய வகையில் இது உதவியாக இருக்கும். அடுத்த புது அப்டேட் என்ன அப்படின்னா, ஃபெயில் டிரான்சாக்ஷனுக்கு இழப்பீடு. இப்போ நம்ம ஏடிஎம்லையோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லையோ நம்மளோட பணம் டெபிட் ஆகிட்டு அந்த பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க்கு 5 நாளுக்குள்ள நம்மளுக்கு திரும்ப அதை கொடுத்தாகணும். அப்படி 5 நாளுக்குள்ள கொடுக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு விதம் 100 ரூபா கொடுக்கணுங்கிற அந்த புது ரூல் வந்திருக்கு. முன்கூட்டியே அந்த மாதிரி ரூல் இருக்கு. பட் எந்த அளவுக்கு இது மக்களுக்கு எஃபெக்டிவா இருக்கு, அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க இல்லையான்னு தெரியல. நீங்க யாராவது இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட் கிடைச்சிருக்கா கிடைக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கோல்டு மெட்டல் லோனுக்கு ரீபேமெண்ட் டே அதிகமாக்கியிருக்காங்க. இது கோல்டு மேனுஃபேக்சர் கோல்டு மெட்டல் லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 180 நாளுக்குள்ள அதை நம்ம திரும்ப செலுத்தி ஆகணும். இப்போ 270 நாளா மாத்திட்டாங்க. ஸோ அந்த நாளுக்குள்ள நம்ம திரும்ப சுத்தினா போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜுவல்லரியில பிசினஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஏன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால. அதே போல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லாக்கருக்கு இதுக்கு முன்னாடி நாமினி ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ 4 வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால இல்லீகல் விஷயம்லாம் வராமல் எத்தனை நாமினி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் நல்ல சிபில் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஏன்னா வாரம் ஒரு முறை சிபில் ஸ்கோர் அப்டேட் ஆகிறதுனால அது உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா 3 வருஷம் வெயிட் பண்ணாமல் ஸோ உடனே பேங்க் கிட்ட கொண்டு போய் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் குறைப்புக்காக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி வீக்லி இருக்கிறதுனால அந்த சிபில் ஸ்கோருடைய பிஹேவுக்கு இது ரொம்ப பயன்படும். இந்த மாதிரி நிறைய புது புது விதிமுறைகள் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை விவரங்கள்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது புது அப்டேட் இருந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் இதே போல் பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.